ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அண்ட் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு நண்டு மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன். இதை ராமேஸ்வரம் நண்டுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். ஒரு 4 பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நான் இன்றைக்கி செஞ்சுருக்க ராமேஸ்வரம் நண்டு கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை வதக்கிக்கலாம். நம்ம மசாலா பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பும் காரமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம நண்டையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேஸை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியை சேர்த்துக்க போகிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை மூடி ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நண்டு குயிக்காகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய நண்டு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இது ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தியோட எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி விட்டால் இன்னமும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா அரைச்சி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் அப்படியே தான் சர்வ் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you.